வணக்கம் மச்சீஸ். யூடியூப்ல நீங்கள் அப்லோட் பண்ணுற ஒரு வீடியோக்கு தம்ப்நெயில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு ஆட் பண்ணுவீங்க. கஸ்டம் தம்ப்நெயில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த கஸ்டம் தம்ப்நெயில் வந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பண்ணுவாங்க. சில சேனல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சேனலோட தம்ப்நெயிலை எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக தவறான ஒரு விஷயம். அதாவது இன்னொருத்தவங்க மேக் பண்ணி அவங்க வீடியோஸ்க்கு அப்லோட் பண்ண ஒரு தம்ப்நெயிலை உங்களோட வீடியோக்கு அப்படியே அதை டவுன்லோட் பண்ணி உங்களோட வீடியோக்கு தம்ப்நெயிலாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக காப்பிரைட் ப்ராப்ளம் வரும். அதை பண்ணாதீங்க. பட் அட் தி சேம் டைம் ஃபேர் யூஸ் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. அதை பற்றி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த பாலிசி படி நீங்கள் கமர்ஷியல் பர்பஸ் இல்லாத விஷயத்துக்கு, அதாவது கமர்ஷியலாக இல்லாமல் நார்மலாக ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்கு இன்னொருத்தவங்களோட தம்ப்நெயிலை நீங்கள் உங்களோட வீடியோவில் ஒரு 2 செகண்ட் 3 செகண்டுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஃபேர் யூஸ் பாலிசி படி அது பண்ணலாம். எந்த ஒரு தப்புமே அதில் வராது. அதே மாதிரி காப்பிரைட் ப்ராப்ளமும் உங்களுக்கு வராது. ஸோ அந்த மாதிரி பர்பஸுக்கு இன்னொருத்தவங்களோட தம்ப்நெயில் அல்லது உங்களோட தம்ப்நெயிலை ரொம்ப ஈஸியாக டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் இருக்குது. ஸோ யூட்டூல், YOUTOOL ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லாம் இல்லைங்க. ஜஸ்ட் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு YOUTOOL யூட்டூல்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் அந்த ஆப் இருக்கும். ஸோ இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா எடுத்த உடனே ஃபஸ்ட் ஆப்ஷனே வந்துட்டு தம்ப்நெயில் டவுன்லோட் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எந்த வீடியோட தம்ப்நெயில் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அது உங்களோட வீடியோவாக இருந்தாலும் சரி, இல்லை இன்னொருத்தவங்களோட வீடியோவாக இருந்தாலும் சரி, அந்த வீடியோட லிங்க்கை பக்கத்தில் ஒரு 3 டாட் இருக்கும் அந்த வீடியோக்கு பக்கத்தில். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஷேர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோட லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா அந்த தம்ப்நெயில் வந்துடும். கீழே டவுன்லோட் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே அலோவ் அப்படின்னு கேட்கும். அலோவ்னு கொடுத்துட்டீங்கன்னா அந்த தம்ப்நெயில் வந்து டவுன்லோட் ஆயிடும். ஸோ உங்களோட தம்ப்நெயிலாக இருந்தாலும் சரி, மற்றவங்களோட தம்ப்நெயிலாக இருந்தாலும் சரி, இந்த ஆப் மூலிமா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே மற்றவங்களோட வீடியோஸில் இருக்கிற டேக்ஸையும் இந்த ஆப் மூலிமா நீங்கள் எடுத்துக்கலாம். இதை பற்றியும் நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போவே இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக், இல்லைனா ஒரு டிஸ்லைக், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஒரு ஷேர் எல்லாத்தையுமே கொடுத்து விட்டுருங்க மச்சீஸ். See you in next video. Until then, bye from Baba. Bye.